இப்போ இப்ராஹிம் அன்சாரி பொய்ய பேசிட்டாரு, இப்ராஹிம் அன்சாரி எங்களை அவமதிச்சிட்டாரு, இப்ராஹிம் அன்சாரி எங்களை கேவலப்படுத்திட்டாரு, அதனால எங்களுக்கு பகிரங்கமாக அவர் மன்னிப்பு கேட்கணும், ரெண்டாவது மன்னிப்பு கேட்காத பட்சத்தில் 5 கோடி காசு எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி லெட்டர் ஆஃப் டிமாண்ட் அனுப்பப்பட்டிருக்கிறது. குரானை தடுக்கிறவர்களா, குரானை விடுவிக்க போராடுகிறவர்களா என்பதை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். உதாரணமாக ஞானசார தேரர் அவர்கள் குரானையும் அல்லாஹையும் அவமதித்து பேசிய நேரத்தில் இதே மாதிரி ஒரு லெட்டர் ஆஃப் டிமாண்ட் அனுப்பி நீங்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் எங்களுடைய சமூகத்துக்கு ஒரு 500 கோடி நஷ்டஈடு தரணும் அப்படின்னு கேட்டிருக்கலாமே. அந்த மனுஷனுக்கு அடின்னு அடித்து ரத்தம் கொட்ட கொட்ட ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி கடைசியில் மருத்துவமனையிலேயே மரணித்து போனாரே, நினைவிருக்கா? அவருக்காக இந்த காடைத்தனத்தை செய்தவர்களுக்கு எதிராக ஒரு சிங்கிள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? ஜனாஸா எரிப்புன்னு ஒன்று நடந்தது, இந்த 8 பேருக்கு உங்களுக்கு நினைவிருக்கிறதா? இந்த ரிவ்யூ கமிட்டிக்கு அன்றுக்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, நமக்கெல்லாம் தெரியும் கடந்த ஒரு மாதமாக திருமறை குர்ஆன் இலங்கையிலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குர்ஆனை விடுவிக்க வேண்டும் என்கிற குரல்கள் சமூக வலைதளங்களூடாக பாரிய அளவில் எழுப்பப்பட்டிருந்தது. அதனுடைய விளைவாக குர்ஆன்களை இலங்கைக்குள் வந்ததற்கு பிறகும் வருவதற்கு முன்பதாகவும் பல காரணங்களை சொல்லி குர்ஆன் என்றும் பார்க்காமல் தடை விதித்த இலங்கையிலே நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ரிவ்யூ கமிட்டி மீளாய்வு குழுவை சேர்ந்தவர்கள் நாங்கள் இந்த குர்ஆன்களை உள்ள வரவழைக்கிறதுக்கு அனுமதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி 2 வருஷத்துக்கு பிறகு இந்த சமூக அழுத்தம் காரணமாக ஒரு கடிதத்தை வெளியிட்டிருந்தார்கள். அந்த கடிதம் தொடர்பாகவும் நம்ம தனியாகவே ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறோம். அந்த வீடியோவில் கூட நம்ம தெளிவாக சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், கடிதத்தை அனுப்பிட்டோங்கிறதோட உங்கள் கடமை முடியலை, தடுத்தது நீங்கள், அதை வெளியில் கொண்டு வந்து சேர்க்குற வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் கடிதத்தை அனுப்பினதோட நாங்கள் தப்பிச்சிட்டோங்கிற விதமாக ஓரமாகி நிற்பதை நம்ம பார்க்க முடியுமே தவிர, அதற்கு பிறகு அவங்க எந்த ஒரு காரியத்தையும் மாற்றியதாக வெளிப்படையாக நம்ம எதையுமே பார்க்க கிடைக்கல. இந்த மாதிரியான ஒரு சூழல் என்பது இலங்கை வரலாற்றில் இலங்கை இஸ்லாமியர்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு மாபெரும் துரோகம் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இலங்கை வரலாற்றில் இஸ்லாமிய சமூகத்திற்கு பாரிய அநியாயத்தை இழைத்தவர்களை நாம் கண்டிருக்கிறோம். இனவாத கருத்துக்களை வெளியிட்டவர்கள், இனவாதத்தை தூபமிட்டவர்கள், இனவாதத்தினால் இஸ்லாமியர்களை அழித்தவர்கள் என்று ஒரு மிக நீண்ட பட்டியலே இருக்கிறது. அவர்கள் குர்ஆனை நேரடியாக இப்படி ஒரு தடையை விதித்து இப்படியான ஒரு காரணத்தை சொல்லி தடுத்திருந்தால் கூட இனவாதிகள் அப்படித்தான் செய்வார்கள் என்கிற ஒரு போங்கு இருந்திருக்கும். ஆனால் இஸ்லாமியர்களாக, அதிலும் மார்க்கத்தை கற்றவர்களாக, நாங்களும் ஆலிம்கள் என்று சொல்லிக்கொண்டு, அதிலும் நாங்கள் வெளிநாட்டு பல்கலைக்கழகம் வரைக்கும் சென்று படித்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு 8 பேர் கொண்ட குழுதான் இந்த திருமறை குர்ஆன்களை வெளியிலே விடாமல் தடுத்திருந்தது. அதுக்காக சொல்லப்பட்ட காரணங்கள் எல்லாமே நம்ம ஏற்கனவே பல வீடியோக்கள்ல உங்களுக்கு விவரிச்சிருக்கிறோம். குர்ஆன்களையே ஒரு குழுவுக்கு சார்பானது என்கிற விதமாக ஒரு சாடிய காட்சிகளை நம்ம பார்த்திருக்கிறோம். அதை தாண்டி இது வஹாபி குர்ஆன் அல்லது இது தரீக்கத்து குர்ஆன் அல்லது இது ஜமாத்தே இஸ்லாமி குர்ஆன் என்கிற விதமாக பேசியவர்களையும் நம்ம பார்த்திருக்கிறோம். குர்ஆன்ல ஏது வஹாபி குர்ஆன், குர்ஆன்ல ஏது தரீக்கத்து குர்ஆன், குர்ஆன்ல ஏது சூஃபி குர்ஆன், குர்ஆன்ல ஏது ஜமாத்தே இஸ்லாமி குர்ஆன், குர்ஆன்ல ஏது தப்லீக் குர்ஆன் என்கிற ஒரு பாரிய கேள்வி நமக்கு முன்னால் அப்படியே தொக்கி நிற்கிறது. ஏன்னா சில பேர் இது வஹாபி குர்ஆன் அதனால தான் தடுத்தாங்க என்கிற வாதங்களை எல்லாம் முன்வைப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அது வஹாபி குர்ஆன் அதனால தடுத்தாங்கன்னா ஓகே, அப்படின்னா அதுக்கு மாற்றமாக ஏதாவது வச்சிருப்பீல்ல, தரீக்கத்து குர்ஆனு அல்லது தப்லீக் குர்ஆனு அல்லது ஜமாத்தே இஸ்லாமி குர்ஆன் எதையாவது இந்த குழு அல்லது இவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் வைத்து கொண்டிருப்பார்கள்னா அதை கொண்டு வந்துதாங்க, அதையும் நம்ம படிச்சிருவோம். அது என்ன வித்தியாசம்னு பார்ப்போம். அதுலேயும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இதுலேயும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தான். அதுலேயும் அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு தான், இதுலேயும் அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு தான். எங்களுக்கு தெரிஞ்சு குர்ஆனில் இந்த உலகத்தில் யாருமே கையாடல் பண்ண முடியாது. ஏன்னா அல்லாஹு தாலா தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி என்று சொன்னது மட்டும், இந்த குர்ஆன் எந்த சந்தேகமும் மற்றது என்று சொன்னது மட்டுமல்லாம, இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், நாங்கள் தான் இந்த குர்ஆனை இறக்கி இருக்கிறோம், நாங்களே பாதுகாக்கிறோம் என்றும் சொல்லி இருக்கிறான். அப்படி இருக்கும்போது அதை ஏன் நம்ம இப்படி பிரிக்கணும்? பிரிக்கிறதா இருந்தால் ஏதாவது டிஃபரெண்ட் இருக்கணும்ல குர்ஆனில். அப்போ இப்படியெல்லாம் பிரித்து பேசிய அதாவது இதை எப்படியாவது வெளியே வர விடாமல் தடுக்கணுங்கிறதுக்காக பொதுமக்கள்கிட்ட போய் அது வஹாபி குர்ஆன்
அது அந்த குர்ஆன் இந்த குர்ஆன் இப்படியான பேச்சுக்களை பேசியதை எல்லாம் நம்ம பார்த்தோம். நம்மளை பொறுத்தவரை நம்ம மீண்டும் மீண்டும் சொல்வதுதான், இந்த குர்ஆன்கள் இறைவனுடைய வார்த்தைகள். எனவே இதற்குள் வேறுபாடு பார்க்காமல் இதை மக்களுக்கு விநியோகம் பண்ணுங்கள். 30 ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கை முஸ்லீம்கள் இதைத்தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த வாட்டியும் ஹஜ்ஜிக்கு 3500 பேர் போயிருக்கிறாங்க. ஹஜ்ஜிக்கு போன அத்தனை பேருக்கும் சவுதி அரேபிய அரசாங்கத்தினால் இந்த குர்ஆன் மொழிபெயர்ப்பு தான் கொடுக்கப்படும். எனவே ஹஜ்ஜிக்கு போகிறவர் தப்லீகா, தௌஹீதா, தரீகத்தா, ஜமாத்தே இஸ்லாமியா, வஹாபியா இல்லை வேற யாருமா பார்வையெல்லாம் கிடையாது. அங்க போனா அந்த குர்ஆனை கொடுப்பாங்க, அவங்க ஓத போறாங்க. இப்படி இருக்கும்போது இந்த பிரிவினை காட்டுவது தகாது என்பதை நம்ம பலவிடத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். எனவே இந்த குர்ஆன்கள் எப்படியாவது விடுவிக்கப்பட வேண்டும், அதற்கான முயற்சிகளை ஒவ்வொரு நாளும் எப்படியாவது செய்துவிட வேண்டும் என்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த நிலையில தான் இப்படியான சம்பவங்களுக்கு மத்தியில் நேற்றைய தினம் சமூக வலைதளங்களில் ஒரு செய்தியை பார்க்க கிடைத்தது. அது என்ன செய்தி என்று சொன்னால், முஸ்லிம் கலாச்சார திணைக்களத்தினுடைய முன்னாள் பணிப்பாளராக செயல்பட்ட இப்ராஹிம் அன்சார் அவர்கள் shortnews.lkவுக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு பேட்டி, சகோதரர் அப்துல் ரஹ்மானோடு நடத்தியிருந்த ஒரு பேட்டியில் தெரிவித்த கருத்துக்களுக்கு எதிராக, இந்த குர்ஆன் ரிவ்யூ கமிட்டி தொடர்பாக சொன்ன செய்திகளுக்கு எதிராக ரிவ்யூ கமிட்டியினுடைய முக்கியஸ்தராக இருக்கக்கூடிய ஷேக் அர்கம் நூராமித் அவர்கள், இவர் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவினுடைய ஜெனரல் செக்ரட்டரியாகவும் இருக்கிறார். அவர் மூலமாகத்தான் ஒரு லெட்டர் ஆஃப் டிமாண்ட் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த லெட்டர் ஆஃப் டிமாண்ட்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தியினுடைய சாராம்சம் என்னன்னு கேட்டால், குர்ஆன் ரிவ்யூ கமிட்டி தொடர்பாக இப்ராஹிம் அன்சார் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் பொய்யானது, போலியானது, தவறானது, பிழையானது. எனவே 7 நாட்களுக்குள்ளாக shortnews.lkயில் அப்துல் ரஹ்மானோடு கொடுத்த இன்டர்வியூவை போன்று அல்லது அதற்கு நிகராக அவர் சமூக வலைதளத்தில் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும். இரண்டாவதாக மன்னிப்பு கேட்க தவறுகிற பட்சத்தில் 14 நாட்களுக்குள்ளாக 50 மில்லியன், கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய்கள் நஷ்ட ஈடாக தரணும். ஏன்னா என்னுடைய மானம் பாதிக்கப்பட்டிருக்குது, என்னுடைய மரியாதை பாதிக்கப்பட்டிருக்குது, இந்த குழுவில் இருக்கக்கூடியவங்க மேல அவதூறு பேசப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லித்தான் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது விவகாரம் என்னன்னு கேட்டா, இந்த கடிதம் சென்றடைந்திருக்கிறது என்கிற தகவல்களை நானும் இப்ராஹிம் அன்சார் அவர்களோடு பேசி அறிந்து கொண்டேன். இந்த வீடியோவினூடாக சொல்ல விளைகிற பல விவகாரங்களில் ஒன்று என்னன்னு கேட்டா, இன்ஷா அல்லாஹ் இந்த குர்ஆனை மீட்கும் போராட்டத்தில் இப்ராஹிம் அன்சார் அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் மிக முக்கியமானவை. அந்த கருத்துக்கள் ஒரு பெரிய அதிர்வலையை உண்டாக்கியது என்பதிலே மாற்று கருத்தில்லை. எனவே இப்ராஹிம் அன்சார் அவர்கள் பேசுகிற நேரத்தில் இதற்குரிய ஆவணங்கள் என்னிடத்தில் இருக்கிறது என்கிற செய்திகளையும் அந்த வீடியோவில் சொல்லி இருந்தார். அதற்கு அமைவாக ஜனநாயக ரீதியாக, சட்ட ரீதியாக இப்ராஹிம் அன்சார் அவர்கள் சட்ட போராட்டம் நடத்துகிற போது அதற்கு கண்டிப்பாக இந்த குர்ஆனுக்காக வேண்டி நான் துணை நிற்பேன் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா நான் ஏற்கனவே வீடியோவில் சொன்னதுதான், குர்ஆனை தடுக்கிறவர்களா, குர்ஆனை விடுவிக்க போராடுகிறவர்களா என்பதை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். கடைசி வரைக்கும் அல்லாஹ்வுடைய வேதத்துக்காக நாங்கள் நிற்போம். வேதத்தை தடுக்கிற லிஸ்ட்டில் நீங்கள் நின்றுக்கிட்டே இருங்க, அல்லாஹ் எதுக்கு வெற்றியை தர்றாங்கிறத பார்ப்போம். அந்த வகையில் இப்ராஹிம் அன்சார் அவர்களுடைய இந்த சட்ட போராட்டத்திற்கு இன்ஷா அல்லாஹ் அவரோடு துணை நிற்போம் என்பதை சொல்லிக் கொள்ளுகிற அதே நேரத்தில் எனக்கு வரக்கூடிய தொடர்ந்து ஏற்படுகிற ஒரு கேள்வி என்னன்னு கேட்டால், இன்னைக்கு குர்ஆனை விடுவியுங்கள் என்று ரிவ்யூ கமிட்டி கடிதம் அனுப்பிடுச்சு. ஒரு 1-2 வீக்குக்கு முன்னாடி அனுப்பிட்டாங்க. இந்த பிரச்சனை மேலே வந்ததோட இந்த 2 வீக்குக்கு முன்னாடி அனுப்பினதை 2 இயர்ஸுக்கு முன்னாடியே கொடுத்திருந்தா இப்போ இந்த பிரச்சனை வந்திருக்குமா? வந்திருக்காதுல்ல. இப்போ நீங்கள் குர்ஆன்களை விடுவீங்கள் என்று சொல்றீங்கல்ல, இப்போ மட்டும் அந்த குர்ஆனில் நீங்கள் சொன்ன பிரச்சனை இல்லையா? அப்போ நீங்கள் விடுவிக்கத்தான் வேணும், அது ரெண்டாவது விஷயம். நீங்கள் கொடுக்கத்தான் வேணும். இப்போ கொடுத்துருக்கிறீங்கள கடிதம், இப்போ அந்த குர்ஆன்களை விடுவிப்பதற்கு எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. 2 வருஷத்துக்கு முன்னாடியும் இதே நிலைமை தானே, அதில் என்ன ஆட்சேபனை உங்களுக்கு இருந்துச்சு? அப்போ 2 வருஷத்து வரைக்கும் இருந்த ஆட்சேபனை இப்போ உங்களுக்கு இல்லை என்று ஆகிடுச்சா? இப்பயும் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லாமல் ஆகலை. சமூக மட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அழுத்தம், சமூகத்தினால் கொடுக்கப்பட்ட தாக்கம், அதனால தான் நீங்கள் இந்த கடிதத்தை எழுதினீங்களே தவிர இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு குர்ஆனை விடுவிக்கிற எந்த மனோநிலையும் கிடையாது. அப்படி இருந்திருந்தால் 2 வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சிருப்பீங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாவற்றையும் அறிந்தவன் அல்லாஹ் தானே, அனைவருடைய எண்ணங்களுக்கும் அவன் தானே கூலியை தர இருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் மறுமையிலே அதையும் நாம் பார்க்கத்தானே இருக்கிறோம். இம்மையிலும் பார்க்குறோம் சில விஷயங்களை. மறுமையில் நீதியாளனுக்கு முன்பதாக நீதி கிடைக்கத்தானே போகிறது. குர்ஆனை தடுத்தவர்களுக்கும் அதற்காக போராடுகிறவர்களுக்கும் இடையிலே தீர்ப்பு சொல்வதற்கு அவன் இருக்கிறான் தானே இன்ஷா
அல்லாஹ் அதை அங்கே பார்ப்போம். ஆனால் இப்ப இப்ராஹிம் அன்சாரி பொய்ய பேசிட்டாரு, இப்ராஹிம் அன்சாரி எங்களை அவமதிச்சிட்டாரு, இப்ராஹிம் அன்சாரி எங்களை கேவலப்படுத்திட்டாரு, அதனால எங்களுக்கு பகிரங்கமா அவர் மன்னிப்பு கேட்கணும், ரெண்டாவது மன்னிப்பு கேட்காத பட்சத்தில் 5 கோடி காசு எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி லெட்டர் ஆஃப் டிமாண்ட் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஓகே, ஜனநாயக உரிமை, நீங்க அதை பண்ணலாம். ஆனா என் கேள்வி என்னன்னு கேட்டா, இப்ப இப்ராஹிம் அன்சாரி பொய் சொல்லிட்டாரு, இப்ராஹிம் அன்சாரை அவமானப்படுத்திட்டாருங்கிறதுக்காக 5 கோடி கேட்கிறமே ஷேக் அவங்களே, ஏன் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி பல காரியங்கள் நடந்த டைம்லையும் எல்ஓடிக்கள் இது மாதிரி லெட்டர் ஆஃப் டிமாண்டுகளை அனுப்பி சமூகத்துக்காக பல போராட்டங்களை நடத்தி இருக்கலாம் தான். உதாரணமாக ஞானசார தேரர் அவர்கள் குர்ஆனையும் அல்லாஹுவையும் அவமதித்து பேசிய நேரத்தில் இதே மாதிரி ஒரு லெட்டர் ஆஃப் டிமாண்ட் அனுப்பி நீங்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் எங்களுடைய சமூகத்துக்கு ஒரு 500 கோடி நஷ்டஈடு தரணும் அப்படின்னு கேட்டிருக்கலாமே. அப்போ அனுப்பலையே. இன்னும் சொல்ல போனால் எனக்கு தெரிஞ்ச ரிகாஸ் ஆஜியார், அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்ய வேண்டும், அல்லாஹ் அவருக்கு பரக்கத் செய்ய வேண்டும், அல்லாஹ் அவருக்கு நிரப்பமான கூலிகளை கொடுக்க வேண்டும், கொழும்பில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர், அவர் தான் தற்போது ஞானசார தேரர் அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு 9 மாதங்கள் குர்ஆன் அவமதிப்புக்கு எதிராக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்ப்பு தொடர்பாக போலீஸ் கம்ப்ளைனை செய்தவர். அதே மாதிரி சகோதரர் அசாத் சாலி, சகோதரர் ரிஷாட் பதியுத்தீன், சகோதரர் முஜிபுர் ரஹ்மான் ஆகியவர்களும் இன்னும் ஒரு கம்ப்ளைனை பண்ணியிருக்கிறாங்க. அந்த வழக்கும் ஆன்கோயிங் ஓடிக்கொண்டு இருக்கிறது. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டால், இப்ராஹிம் அன்சார்ட்ட 5 கோடி கேட்ட மாதிரி முஜிபுர் ரஹ்மானோ, அசாத் சாலியோ அல்லது ரிஷாட் பதியுத்தீனோ, ரிகாஸ் ஆஜியாரோ ஞானசார தேரர் குர்ஆனை அவமதிக்கும் போது, அல்லாஹ்வை அவமதிக்கும் போது போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி ஷேக் ஹர்கம் நூராமி அவங்களும் போய் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கலாமே. ரிவ்யூ கமிட்டியில் இருக்கக்கூடிய அஸ்வர் அசாஹிமோ அல்லது மற்றவர்களோ ஷேகுமார்கள் நீங்க போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கலாமே. அப்பெல்லாம் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் போட வராதில்ல, அப்பெல்லாம் தோணாதில்ல. குர்ஆனை அவமதித்து அல்லாஹ்வை கேவலப்படுத்தி குர்ஆனை அசிங்கப்படுத்தி என்ன பண்ணினாலும் ஞானசாரருக்கு எதிராக நாங்கள் வாய் திறக்க மாட்டோம் அப்படியே இருந்துருவீங்க. ஆனால் உங்களை அவமானப்படுத்திட்டாராம், இந்த குர்ஆனை விடுவீங்க, இவங்க தான் தடுத்து வச்சிருக்கிறாங்கன்னு பேசினது உங்களுக்கு அவமானமாக போயிடுச்சு. ஓகே, ஜனநாயக நாடு, 5 கோடி கேட்டுக்கிறீங்க. அதே மாதிரி புளியாப்பட்டிய பகுதிகளில் இனவாதத்தின் உச்சத்தின் போது பள்ளிவாசலுக்குள்ள பன்றியினுடைய தலையெடுத்து வீசிட்டு போனாங்க. அந்த காடைத்தனத்தை செய்தவர்களுக்கு எதிராக ஒரு சிங்கிள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கலாமே, பண்ணலையே பாவா, அதையெல்லாம் செய்ய நீங்க வரலையே. அதே மாதிரி அலுத்கம கலவரம், தர்கா டவுன் கலவரம், திகன கலவரம், தெல்தெனிய கலவரம், அதை தாண்டி அம்பார கலவரம், எத்தனை கலவரங்கள், அதே போன்று சிலாபம் கலவரம், இந்த கலவரத்துகளை தூண்டியவர்கள், இதற்கு பின்னணியாக இருந்தவர்களுக்கு எதிராக ஒரு சட்ட நடவடிக்கைக்கு இந்த 8 பேரும் சேர்ந்து போயிருக்கலாமே. நாங்களாம் சமூகத்துக்காக வந்து நிற்கிறோம், சமூகத்தை அவமானப்படுத்தி விட்டீர்கள், அசிங்கப்படுத்தி விட்டீர்கள், கேவலப்படுத்தி விட்டீர்கள், எனவே நாங்கள் வழக்கு போடுகிறோம், போட்டிருக்கலாமே. நீங்கள் தான் பெரிய பதவிகளில் அதிகார வர்க்கத்தோடு இருந்தவங்க தானே, செஞ்சிருக்கலாமே, ஏன் செய்யலை? சரி, அதெல்லாம் விட்டுருவோமே. நான் அந்த ஜம்மியத்துல் உலமா, இந்த 8 பேருமே ஜம்மியத்துல் உலமாவில் இருக்கிறதுனால நான் கேட்குறேன், இந்த திகன தெல்தெனிய கலவரங்கள் நடந்த நேரத்தில் சதகத்துல்லா ஹசரத் என்று ஒருவர் இருந்தார். இந்த சதகத்துல்லா ஹசரத்தை ஷேக் உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்குதா? அஸ்வர் அசாயிமுக்கு நினைவு இருக்கிறதா? ஷேக் அர்கம் நூராமித்துக்கு நினைவு இருக்கிறதா? முர்ஷித் முலாஃபர் அவர்களுக்கு நினைவு இருக்கிறதா? அதில் இருக்கக்கூடிய முஸ்தபா ரசாவுக்கு நினைவு இருக்கிறதா? இன்றைக்கு ஜம்மியத்துல் உலமாவில் பெரும் பெரும் பதவிகளை நீங்கள் இருக்கிறீல்ல, இந்த ஜம்மியத்துல் உலமாவுக்காக அடிமட்டத்திலிருந்து போராடி கஷ்டப்பட்டு மேலே வந்து திகன கலவரத்தில் அக்குரணையில் இருந்து தன்னை வீட்டுக்கு பஸ் ஏறி போகிற நேரத்தில் பஸ்ஸுக்கு உள்ள காடையர்கள் புகுந்து அந்த மனுஷனுக்கு அடின்னு அடித்து ரத்தம் கொட்ட கொட்ட ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி கடைசியில் மருத்துவமனையிலேயே மரணித்து போனாரே, நினைவிருக்கா? அவருக்காக இந்த காடைத்தனத்தை செய்தவர்களுக்கு எதிராக ஒரு சிங்கிள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? அவருக்காக ஒரு வழக்குக்கு போனீங்களா? அவருக்காக இந்த மாதிரி ஏதாவது ஒரு நஷ்டஈடு கேட்டு அவரை குடும்பத்துக்கு ஒரு 500 கோடி எடுத்து கொடுத்துருக்கலாமே, ஒரு 2 கோடி காசு எடுத்து கொடுத்துருக்கலாமே குறைஞ்சபட்சம். ஏன் போகல? என்ன அதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி ஜனாசா எரிப்புன்னு ஒன்று நடந்தது, இந்த 8 பேருக்கு உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? இந்த ரிவ்யூ கமிட்டிக்கு ஜனாசா எரிப்புக்கு எதிராக இதே மாதிரி ஒரு லெட்டர் ஆஃப் டிமாண்டை அனுப்பியிருக்கலாமே, அல்லது இதே மாதிரியான ஒரு சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கலாமே, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கலாமே. இந்த 8 பேர்ல யார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனீங்க? அதை கொஞ்சம் காட்டுங்க. ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு போனாலே ஆர்ப்பாட்டத்திற்கு போகாதீர்கள் என்று சொன்னவர்கள் நீங்கள். அந்த நேரத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்துக்கு, ஏன்னா ஆர்ப்பாட்டத்தில் கொரோனா பரவிவிடும் என்றெல்லாம் கதை சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் எதிலையாவது ஜனாசா எரிப்புக்கு எதிராக இந்த 8 பேர் குர்ஆனை தடுத்தவர்கள் யாராவது பங்கெடுத்திருக்கிறீர்களா? இல்லதானே? இந்த மாதிரி சட்ட நடவடிக்கை எடுத்தீங்களா? சமூகத்தை அசிங்கப்படுத்தி விட்டார்கள், ஜனாசாக்களை தீயில் போட்டு எரித்து விட்டார்கள், எதையாவது செஞ்சீங்களா? ஏன் நீங்க அப்படி பண்ணல? அதை எல்லாம் விட்டுருவோம். சாதி காஜியாருங்கிறவர் அர்கம் நூராமித் ஷேக் அவங்க மக்காவுக்கு போன டைமில், ஹஜ்ஜிக்கு போன டைமில் இந்த குர்ஆனை தடுத்து வச்சிருக்கிறாரு, எனவே நான் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லி அங்கே அவருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் போட்டிருந்தாரு.
இந்த ரிவ்யூ கமிட்டியில் இருக்கிற ஷேக் அர்கம் நூராமித்து அங்கே கைது செய்யப்படுறாரு, அல்லது கைதுக்கு நிகரான ஒன்று நடக்கிறது, அது பெரிய ஒரு செய்தியாக மாறுகிறது. ரிவ்யூ கமிட்டியில் இருக்கக்கூடிய மீதி 7 பேரில் யாராவது வாய் திறந்தீங்களா? ஒரு மீடியா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்களா? அவர் செஞ்சது பிழைன்னு சொன்னீங்களா? என்ன வாப்பா பண்ணினீங்க? உங்கள் ஆளுக்கு பிரச்சனை நடந்திருக்குது, அதுக்கே நீங்கள் யாரும் பேசலை. ஆனால் குர்ஆனை இப்படி தடுத்து வச்சிருக்கிறாங்க, அதுக்கு காரணம் இவங்க தான், இன்னென்ன அடிப்படையில் தடுத்துருக்கிறாங்கன்னு சொல்லி அதை பகிரங்கமாக பேசிய இப்ராஹிம் அன்சாருக்கு எதிராக 50 மில்லியன் 5 கோடி நஷ்ட ஈடு தர வேண்டும் அப்படின்னு சொல்லி கடிதம் அனுப்பியிருக்கிறீங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வே போதுமானவன். அல்லாஹ் தான் உங்களுக்கு தெளிவையும் நல்ல அடுத்த கட்ட செயல்பாடுகளையும் நல்லதாக ஆக்கி வைக்கணும் என்ற பிரார்த்தனையை மட்டும்தான் நாங்கள் பண்ண முடியும். ஏன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவலை என்னன்னா, இவ்வளவு நடந்தும் நம்ம குர்ஆனை தடுத்துட்டோமே, 2 வருஷமாக அதை வெளியே விடாமல் பண்ணிட்டோமே, ஒரு பெரியோரு துரோகத்தை சமூகத்துக்கு செஞ்சிட்டோமே சொல்லி கொஞ்சம் கூட உங்களுக்கு கில்ட்டி இல்லைல்ல? கில்ட்டி இல்லை தான். ஏன்னா உங்களுக்கு நினைவு இருக்கும், அந்த முஸ்லீம் கலாச்சார திணைக்களத்துக்கு போயிட்டு வெளியே வரும்போது ஷேக் அஸ்வர் அசாஹிம் பேசின பேச்சு, எங்களுக்கு எந்த கில்ட்டியும் இல்லையே, நாங்கள் செய்யலையே, எங்களுக்கு இது சம்மந்தம் இல்லையே. ஏன்னா உங்களுக்கு கில்ட்டி கூட கிடையாது. குர்ஆனை தடுத்துட்டோமே, அல்லாஹ்வோட வேதத்தை தடுத்துட்டோமே, அதுக்கு காரணம் ஆகிட்டோமே, அந்த கில்ட்டி கூட உங்களுக்கு இல்லாத ஒரு செயல்பாடுகளை முன்னெடுத்துக்கிட்டு இப்போ 50 மில்லியன், அதாவது 5 கோடி நஷ்ட ஈடு கேட்டு கடிதமும் அனுப்பியிருக்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ் சட்ட போராட்டம் தானே. நம்ம இப்ராஹிம் அன்சார் அவர்கள் இந்த குர்ஆனுடைய விவகாரத்துக்காக குரல் எழுப்பிய காரணத்தினால அவருக்கு துணையாக கண்டிப்பாக சட்ட போராட்டத்தில் நம்ம நிற்போம். ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், இந்த குர்ஆனை விடுவிக்கிற இந்த போராட்டத்தில் சட்ட ரீதியாக ஏற்கனவே நான் பல வீடியோக்களில் சொல்லிட்டேன், இந்த குர்ஆனை விடுவிக்கிற இந்த போராட்டத்தில் சிறை செல்வதாக இருந்தாலும் அதற்கும் தயார். ஏன்னா இந்த குர்ஆனை விட நம்ம இந்த இடத்துல முக்கியமானவங்க கிடையாது, குர்ஆன் தான் முக்கியமானது. பலகட்ட முனைப்புகளை செய்து கொண்டிருக்கிறோம். இறுதியாக டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் டைரக்டரோடையும் நவாஸ் அவர்களோடும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்தோம். எப்போ நீங்கள் இதுக்கு அடுத்த கட்டம் செய்ய போகிறீங்கன்னும் போது கடிதத்தை நாங்கள் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு அனுப்பியிருக்கிறோம் அப்படின்னாங்க. ஆனால் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க, அதுக்கு பிறகு இன்னும் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. கடிதம் அனுப்பிட்டோம்னா கடிதம் அனுப்பினமே என்ன நடந்துச்சு, ஏது, அடுத்து எங்களுக்கு எப்போ தரப்போறியே, இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, எங்கள் குர்ஆன் என்கிற உணர்வோடு தயவு செய்து எல்லோரும் நடக்க வேண்டும். அதே மாதிரி நம்ம டிப்யூட்டி மினிஸ்டர் முனீர் முலஃபர் அவருக்கு இப்போ பெரிய ஒரு போராட்டத்தில் அவர் நிற்கிறாருன்னா, இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேசா விசாவில் ஹஜ்ஜிக்கு போனாங்க, அதை நம்ம பேசா ஹஜ்ஜிக்கு போன கதை ஒன்று இருக்குது, அது தனியாக வீடியோவை நம்ம பார்த்துக்கிறோம். அதுக்கு முன்னாடி டிப்யூட்டி மினிஸ்டர் அவங்களே இந்த குர்ஆனை விடுவிக்கிறதுக்கு உங்களோட முனைப்பு என்ன, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அதுக்கு ஏதாவது ஒரு வழியை பாருங்கள் என்பதையும் இந்த இடத்துல நம்ம கோரிக்கை விடுக்க வேண்டி இருக்கிறது. அதை தாண்டி அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா இது தொடர்பாக உங்களுடைய கரிசனையை மேலும் காட்ட வேண்டும். நீங்கள் தயவு செய்து ஜனாதிபதிக்கு மீண்டும் ஒரு கடிதத்தை அனுப்புங்கள், இந்த குர்ஆனை விடுவீங்க, இதை விடுவிச்சா தான் இதுக்குரிய தீர்வாக அமையும் என்று சொல்லி ஒரு கோரிக்கையை முன்வைங்கிறதையும் இந்த இடத்துல சொல்லிக் கொள்ளுகிற அதே நேரம் இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகிற காலங்களிலேயாவது சமூக ரீதியிலான பாதிப்புகள் ஏற்பட்டால் இந்த ரிவ்யூ கமிட்டியில் இருக்கக்கூடிய ஆலிம்கள் பெருமக்கள் இந்த மாதிரி இப்ராஹிம் அன்சார் சார் அவங்களுக்கு லெட்டர் ஆஃப் டிமாண்ட் அனுப்பி நஷ்ட ஈடு கேட்ட மாதிரி அந்த மாதிரி பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடியவங்கள்ட்ட நஷ்ட ஈடு கேட்டு அதை எடுத்து இந்த சமூகத்திற்கு கொடுப்பார்கள் என்கிற நம்பிக்கையோடு நம்ம இருக்கணும். ஏன்னா இப்போ சட்ட ரீதியாக அவங்க செய்வாங்கள்ல, செய்யத்தானே வேணும் என்கிற ஒரு நிலை இருக்குதுல்ல. அதை தாண்டி இந்த கடிதத்தில் நான் பார்த்தது என்னென்னா, பொய் சொல்லிவிட்டார், பிழையாக பேசிவிட்டார், தவறான கருத்தை முன்மொழிந்து விட்டாருங்கிற விதமாக சில செய்திகள் இருக்கிறது. இப்ராஹிம் அன்சார் அவங்க குர்ஆன் விஷயத்தில் சொன்னது பொய்ன்னா, குர்ஆன் விஷயத்தில் நீங்கள் செஞ்சதுக்கு பேர் என்ன? அவர் செஞ்சது பொய்ன்னு சொன்னது பொய்ன்னே வச்சுக்கிறோமே, நீங்கள் செஞ்சதுக்கு பேர் துரோகம் இல்லையா? பச்சை துரோகம் இல்லையா? வட்டி கட்டிய துரோகம் இல்லையா? தார்பாயில் அரிச்செடுத்த துரோகம் இல்லையா? அது பொய்ன்னு சொல்லி உங்களுக்கு அவர் பொய் சொல்லிட்டாருன்னு நீங்க கொதிக்கிறீங்களே, குர்ஆனை தடுத்ததற்கு இந்த இஸ்லாமிய சமூகம் எவ்வளவு கொதிக்கும், எவ்வளவு உங்களுக்கு எதிராக பதுவா செய்யும், உங்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே கையேந்தும் என்பதையெல்லாம் நீங்க யோசிக்க மாட்டீங்களா உலமா பெருமக்களே? எனவே அல்லாஹ்வே போதுமானவன். எங்களால் முடிந்த வரைக்கும் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இது ஒன்றும் எங்கள் சொத்து கிடையாது. குர்ஆனை அனுப்பியவர் எனக்கு மாமானும் மச்சானோ பெரியப்பாவும் கிடையாது. அவருக்கும் எனக்கும் இடையில் எந்த கொடுக்கல் வாங்கலும் கிடையாது. எந்த ஒரு லாபமோ எந்த ஒரு நஷ்டமோ எனக்கும் அவருக்கும் இடையில் கிடையாது. அதே போன்று இந்த குர்ஆனுக்காக பேசக்கூடிய மற்றவங்களுக்கும் கிடையாது. அத்தனை பேரும் அல்லாஹ்வுடைய வேதம் என்பதற்காகத்தான் பேசுகிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது.